போன வருஷம் விஜய் விக்கிரவாண்டியில் மாநாடு போட்ட போதே அது சம்பந்தமான பல பில்டப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த மாநாட்டில் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் சிங் கலந்துக்க போறாரு, பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்துக்க போறாரு, ரொம்ப முக்கியமாக காங்கிரஸோட முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கலந்துக்க போறாரு. அநேகமா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் அதில் கலந்துக்கிட்டாலும் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு விஜய் அதிரடியா பல விஷயங்கள் அந்த மாநாட்டில் பண்ண போறாரு அப்படின்னு அணில் குஞ்சுகளின் மனசை குளிர்விக்கிற மாதிரி தவக்கா லகுடபாண்டிகள் சார்பா பல உருட்டுக்கள் உருட்டப்பட்டுச்சு. ஆனா கடைசியா அங்க அப்படி ஒரு ஊந்தலும் நடக்கல. கடைசியா இந்த வீணா போன விஜயம் இன்னும் ஒரு 20 விளங்காத வெண்ண வெட்டிகளும் சேர்ந்து ஒரு மாதிரி கூட்டம் போட்டு கும்மி அடிச்சாங்க. அவ்வளவுதான். ஒட்டுமொத்தமா அந்த மாநாடுங்கிறது அரசியல் அறிவியலிகளின் கூட்டம்ங்கிற மாதிரி தான் இருந்தது. அவ்வளவுதான். அன்றிலிருந்து இன்று வரை அந்த பில்டப்புகள் வாஞ்ச பாடில்லை. அந்த மாநாடு அப்போதைக்கு ஒரு முடிவுக்கு வந்ததே தவிர இவங்க ஊதுறதும் உருட்டுறதும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு முடிவுக்கு வராத விஷயமாவே தான் இருக்குது. அலைகள் ஓய்வதில்லைங்கிற மாதிரி இந்த லகுடபாண்டிகளின் உருட்டும் இன்னைக்கு வரைக்கும் வாஞ்ச பாட்டை தான் காணோம். எத்தனை உருட்டுகள். அதுக்கப்புறமா திருமாவளவனை தன்னுடைய கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட்டார் விஜய். தொழிற்சங்கம் தொடங்குகிறார் விஜய். இன்னும் 25 நாட்களில் களத்துக்கு வருகிறார் விஜய். கடலூருக்கு செல்கிறார் விஜய். மீனவர்களின் பிரச்சனையை தீர்க்க கடலூர் கடலிலேயே குதிக்கிறார் விஜய். ஜூன் 3க்கு பிறகு முழு நேர அரசியல்வாதி ஆகிறார் விஜய். பிறந்த நாளைக்கு அப்புறம் பாருங்க பொலந்து கட்ட போகிறார் விஜய்னு பில்டப் தான் ஓயாம ஊதிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, சினிமாக்காரன் கட்சி அது அப்படித்தான் இருக்கும்னு நாமளும் அதை சீரியஸா எடுத்துக்கல. என்ன அப்புறம் இதோட இல்லைன்னா அவர் இத்தனை வருஷமா சினிமாவில் உருட்டின உருட்டுக்கு ஒரு அர்த்தமும் இல்லைங்கிற மாதிரி ஆயிருமே. அதனால சினிமாக்காரங்க கதையை இதுக்கு மேல நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியுமா என்ன? அதனால அதை அப்போதைக்கு நாம கண்டுக்கல. இப்ப திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மதுரை மாநாட்டில் ராகுல் காந்தி கலந்து கொள்கிறார். விஜய் பல அதிரடி அறிவிப்புகளை அதில் வெளியிட போகிறார். அரசியலையே அது ஒரு பெரட்ட போகுது அப்படின்னு அணில் குஞ்சுகள்லாம் திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. இதை கேட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி திக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இவனுங்க திரும்பவும் அங்கிருந்து ஆரம்பிக்கிறானுங்களே, இன்னும் எங்கெங்க போய் நிற்பானுங்களோ. ராகுல் காந்தி கலந்து கொள்கிறார், கொரிய அதிபர் கிம் உன்னு கலந்து கொள்கிறார், இன்னும் நெல்சன் மண்டேலா கலந்து கொள்கிறார், சேகுவாரா கலந்து கொள்கிறார், செக்கிழுத்து செம்மல் வஉசி கலந்து கொள்கிறார்னு இன்னும் எங்கெங்க போய் யார் யாரை கூட்டிட்டு வர போறானுங்களோ. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா, நான் சொன்ன லிஸ்ட்ல இன்னைக்கு தேதிக்கு 3/4 பேர் உயிரோடையே இல்லைங்கிற இந்த விஷயமெல்லாம் இந்த கூட்டத்துக்கு தெரியவா போகுது. ஆமாமா, செக்கிழுத்த சிம்மல் வஉ சிதம்பரனார் வந்து கண்டிப்பா கலந்துக்கு தான் போறாப்புல. எங்க விஜயால எல்லாம் முடியும் அப்படின்னு உருட்டினால அதுல ஒரு ஆச்சரியமும் இல்லை. திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கிறானுங்க ராகுல் காந்தி வருகிறார்னு. இது சம்பந்தமா அணில் குஞ்சுகள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஏண்டா அணில் குஞ்சுகளா, இப்போ மதுரை மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வந்து கலந்துக்கிறாருங்கிறத நீங்கள் நம்புறீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் விஜய் அதில் கலந்துக்குவாரா, அதை நீங்கள் உறுதியாக நம்புறீங்களா? ஏன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கே போகாத விஜய், மாநில அளவிலான கொள்கை விளக்க கூட்டத்துக்கே போகாத விஜய் இந்த மாநாட்டுக்கு மட்டும் வருவார்னு நீங்கள் எந்த அடிப்படையில் நம்புறீங்க? எங்களை விட எக்ஸ்ட்ரா எவிடன்ஸ் உங்ககிட்ட என்ன இருக்குது? திரும்பவும் கேட்குறேன், மதுரை மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வர்றாரு, சரி, விஜய் வருவாரான நான் இப்படி சொன்ன உடனே எந்த அணிலுக்கெல்லாம் அந்த சந்தேகம் எங்களுக்கு தான் இருக்குது. வந்தா தான் ஆச்சு, வந்தா பார்த்து அதன் மூலமா ஆர்கசம் அடைஞ்சிக்க வேண்டியதான். வரலன்னா அதுல ஒரு ஆர்கசத்தை கிரியேட் பண்ணி ஒரு மாதிரி இன்பம் அடைஞ்சிக்கிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு தோணுதோ அவங்களுக்கு தான், அந்த அணில் குஞ்சுகளுக்கு தான் கொஞ்சமா ரொம்ப கொஞ்சமாவது வளர்ந்துருக்குதுன்னு அர்த்தம். ஐ மீன் அறிவு இல்லை. எப்பட்றா எங்க தலைவரை பத்தி நீ இப்படி பேசலாம், அதெல்லாம் வருவாரு, அவர் வரமாட்டேன்னு நீ எப்பட்றா சொல்லலாம், உனக்காடா தெரியும் அப்படின்னு எந்த அணில் குஞ்சுகள்லாம் கூவுறீங்களோ, என் மேல கோவப்படுறீங்களோ, நீங்க இன்னும் படிசில்றையாவே தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அறிவு மட்டும் இல்ல, வேற எதுவுமே இத்தினூண்டாவது வளரலன்னு தான் அர்த்தம். பார்த்து அதையெல்லாம் வளர்த்துக்கு முயற்சி பண்ணுங்க. சீரியஸாக உங்களுக்கு இப்படித்தான் தோணி இருக்கணும். அந்த டவுட்டு எங்களுக்கு தான் ப்ரோ இருக்குது, வருவாரா பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா தான் உங்களுக்கு வளர்ந்துருக்குதுன்னு அர்த்தம்டா அறிவு கட்ட அணில் குஞ்சுகளா. ஆனால் ஒன்று, மதுரை மாநாட்டுக்கு விஜய் வரலன்னாலும் இவங்கெல்லாம் வெக்கப்பட்டு இமீடியட்டாக வெளியேறிடுவாங்கன்னெலாம் யாரும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் விஜய் இல்லாமையே அந்த விழாவை எப்படி சிறப்பாக நடத்துறதுங்கிறதெல்லாம் இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு
மாதிரி கை வந்த கலையாயிருச்சு. மேலிடத்தில் இருக்கிற லகுடபாண்டிகள்லாம் ஒரு மாதிரி அதுக்கு தயாராக தான் வர்றாங்க. அவ்வளோதான், இருக்கவே இருக்கிறாப்புல ராஜ்மோகன் அவரை ஆங்கராக போட்டு ஒரு பாட்டு போட்டியை நடத்திட வேண்டிதான். இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், லயோலாமணி, இன்னும் சில சில்லறைகள், அந்த பக்கம் பெருங்குரல் எடுத்து பாடுற சில பெண்மணிகள், இவங்க 2 பேர்த்தையும் வச்சு பாட்டு போட்டி நடத்தினா இவங்க இந்த பக்கம் ஒரு மாதிரி காட்டு கத்து கத்தா, அந்த அம்மாக்கள் அந்த பக்கம் பெருங்குரல் எடுத்து பாட ஒரு மாதிரி 3 மணி நேரம் செம என்டர்டைன்மெண்டா போவாதா? அதனால மதுரை மாநாட்டில் சம்பவம் உறுதி. விஜய் வந்தாலும் வரலனாலும் அவ்வளவுதான். ரைட். இப்போ அந்த மெயின் மேட்டரான ராகுல் காந்தி வருகிறாருங்கிற கதைக்கு வர்றேன். அதாவது லகுடபாண்டிகள் தரப்புல இருந்து கடந்த சில நாட்களாக ஒரு தகவல் தொடர்ச்சியாக பரப்பப்படுது. அதாவது காங்கிரஸுடன் விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அது ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. அநேகமாக ஆகஸ்ட் 25ஆம் தேதி அந்த மாநாட்டுக்குள்ள அது ஒரு முடிவுக்கு வந்துடும். அநேகமாக அந்த மாநாட்டில் ராகுல் காந்தியை கலந்துக்கிறதுக்காக விஜய் கூட்டிட்டு வந்துருவாரு அப்படின்னு லகுடபாண்டிகள் தரப்புல இருந்து ஒரு தகவல் தொடர்ச்சியாக பரப்பப்படுது. இதுக்கு அவங்க சொல்ற நியாயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு திமுக கூட்டணிக்குள்ள போதிய இடங்கள் கொடுக்கப்படுறதில்ல, போதிய மரியாதை கொடுக்கப்படுறதில்ல. அதனால உள்ளூர் காங்கிரஸ்ல இருந்து டெல்லி காங்கிரஸ் வரைக்கும் என்ன நினைக்குதுன்னா, நாம ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை நோக்கி போவோம், நமக்கு இன்னும் கூடுதலா எம்எல்ஏக்கள் சீட்டு கிடைச்சா மட்டும்தான் அது நம்ம கட்சியோட எதிர்கால வளர்ச்சிக்கு நல்லது. அதுக்குண்டான பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸா விஜய் இருக்கிறாரு. விஜய் கூட கூட்டணி வச்சோம்னா எம்எல்ஏ சீட்டுகளையும் மானாவரியா வாங்கிக்கலாம், மந்திரி சபையிலையும் மானாவரியா இடங்களை வாங்கிக்கலாம். ஒரு மாதிரி நம்ம கட்சியை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடலாம், மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு உள்ளூர் காங்கிரஸ்ல இருந்து டெல்லி காங்கிரஸ் வரைக்கும் நினைக்குது. சோ விஜய் காங்கிரஸ் கூட்டணிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி அப்படிங்கிறது லகுடபாண்டிகள் தரப்புல இருந்து உருட்டப்படுற உருட்டு. இதை கேட்டு ஆர்கசம் அடைகிறது அந்த பக்கம் அணில் குஞ்சுகள் மட்டும் இல்ல, பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே இதை ஒரு மேட்ருன்னு பேசிக்கிட்டு திரியிறாங்க. இந்த இடத்துல இந்த விஷயங்களை கேட்ட உடனே அறிவுன்னு இத்துணூண்டு இருக்கிற யாருக்கா இருந்தாலும் ஒரு கேள்வி வரும், இது என்னப்பா கிறுக்குத்தனமான யோசனையா இருக்குது, அந்த பக்கம் விஜய்க்கு எத்தனை % ஓட்டு இருக்குது, அவருக்கு டெபாசிட் வருமா வராதான்னே தெரியாது, சீட்டுகளை கூடுதலாக வாங்கி என்ன பயன், 50 சீட்டு இல்லை 234 சீட்டையும் விஜய் தூக்கி காங்கிரஸுக்கு கொடுத்தாலும் அதனால என்ன பயன், அது கிட்டத்தட்ட ஒரு வெத்து பேப்பர் மாதிரி தானே. ஆனால் அதே நேரம் திமுக கூட்டணியில் வின்னிங் ப்ராபபிலிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. போன தடவை எம்பி சீட்டு 10 கொடுத்தாங்க, 10க்கு 10 அப்படியே ஸ்வீப் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த தடவை எத்தனை எம்எல்ஏக்கள் சீட்டு கொடுத்தாலும் அதுல 70% வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இப்படி ஒரு வெற்றிகர கூட்டணியை விட்டுட்டு காங்கிரஸ் வெளியே போனா அது கிட்டத்தட்ட கொல்லிக்கட்டையை எடுத்து மண்டையை சொரிஞ்சுக்கிற மாதிரி தானே. இப்படி ஒரு கேனத்தனத்தை காங்கிரஸ் பண்ணுமா அப்படின்னு அறிவு இத்தினூண்டாவது இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் தோணும் தான். அணில் குஞ்சுகளை தவிர, அறிவுன்னா என்னன்னே தெரியாத, அடிப்படை அரசியலே தெரியாத அணில் குஞ்சுகளை தவிர அத்தனை பேர்த்துக்கு இப்படி ஒரு கேள்வி தோணும் தான். இதுக்கு அந்த பக்கம் லகுடபாண்டிகள் தரப்புல பதில ரெடியா வச்சிருக்காங்க. அதாவது அவங்க உருட்டுற உருட்டு என்னன்னா, விஜய்க்கு கேரளாவில் பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, நம்மூர் மாதிரியே அங்க வெறித்தனமான ரசிகர்கள் லட்சக்கணக்கில் விஜய்க்கு இருக்கிறாங்க. ஸோ அங்க இருக்கிற காங்கிரஸ், கேரளா காங்கிரஸ் விஜயோட இந்த சினிமா பிரபலத்தை யூஸ் பண்ணிக்க விரும்புது. இப்போ அங்க ஆண்டுகிட்டு இருக்குது இல்லையா லெப்ட் குரூப், அதை அடுத்த வருஷம் ஆட்சியில் இருந்து அகற்றிட்டு காங்கிரஸ் அங்க ஆட்சியை பிடிக்கணும்னா அதுக்கு விஜயோட சப்போர்ட்டுங்கிறது அவங்களுக்கு வலுவா தேவைப்படுது. ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்க காங்கிரஸ் முயற்சி பண்ணுது. ஒன்று, தமிழ்நாட்டில் விஜயோட கூட்டணி வைக்கிறதன் மூலமா இங்க கூடுதல் எம்எல்ஏ சீட்டுகளை வாங்கிடலாம், மந்திரி சபையிலையும் மானாவரியா இடம் பிடிச்சிடலாம். அதே விஜயோட அரசியல் சினிமா பிரபலத்தை வச்சு கேரளாவிலையும் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு காங்கிரஸ் கணக்கு போடுது அப்படின்னு இவங்க ஒரு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம ஊர்ல கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத விஜய் கொச்சின்ல போய் கொக்கு பிடிச்சி கொடுக்க போறாராம் காங்கிரஸுக்கு. நம்ம ஊர்லயே கோடம்பாக்கத்தை தாண்டி அந்த பக்கம் கோயம்பேட்டுக்கே போக முடியாத விஜய் கொச்சின்ல போய் காங்கிரஸ் ஆதரிச்சு ஓட்டு கேட்க போறாராம். பனையூரை தாண்டி பல்லடம் பக்கமே போகாத விஜய் பாலக்காட்டை தாண்டி கேரளாக்குள்ள பல இடங்களுக்குள்ள போக போறாராம் கேரளா காங்கிரஸ் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்றதுக்காக. இதுக்கெல்லாம் எதில் சிரிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் அணில் குஞ்சுகள்லாம் இன்னும் என்ன சொல்லி ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்கன்னா, தளபதி அங்கெல்லாம் ஓட்டு கேட்க போகவே தேவையில்லை ப்ரோ, இங்கே வெளியிடுறாருல அறிக்கை, இத்து போன
10 வெத்து வேட்டு அறிக்கைகளை வெளியிட்டாவே போதும், அங்க காங்கிரஸுக்கு அது பெரிய பிளஸ் அமைஞ்சிடும், இமிடியேட்டா அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பேசி இவனுங்க ஆர்கசம் அடைஞ்சிட்டு இருக்கிறானுங்க. சரி, இவனுங்க அறிவுங்கிறது இவ்வளவுதான். இதை தாண்டி இதை சீரியஸா பேசணும்னா இதை சீரியஸா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளைமரை போட்டு போயிடுறேன். அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட்டணிங்கிறதெல்லாம் நிலையானது கிடையாது தான். அடுத்த வருஷம் எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டு அவங்கெல்லாம் ஒரு உடன்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தொகுதி பங்கீடெல்லாம் ஃபைனல் பண்ணப்பட்டு அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் எல்லாம் போடப்பட்டு வெளியில வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணா மட்டும்தான் அந்த கூட்டணி உறுதியான கூட்டணி. அது வரைக்கும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது தான். இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்காது, காங்கிரஸும் பிஜேபியும் ஒரே கூட்டணியில இருக்காது. அவ்வளவுதான். இதை தாண்டி என்ன வேணும்னாலும் நடக்கலாம். இதெல்லாம் தெரியாம நாம பேசல. இதை தாண்டியும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறோம். ரைட். விஜயோட பிரபலம் கேரளாவில் காங்கிரஸுக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உதவுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்ஃபேக்ட் இதெல்லாம் சூழ சிரிக்கிற மாதிரியான ஒரு மேட்ரு தான். இங்க இருக்கிற விஜய், தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் தன்னோட சினிமா பிரபலத்தின் மூலமா கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உதவுவார்னா எதுல சிரிக்கிறதுனா எனக்கு தெரியல. அந்த மக்களையெல்லாம் இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அரசியல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அணில் குஞ்சுகள்லாம் ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. இப்போ காங்கிரஸ் விஜய்ங்கிற வெளியூர் ஆட்டக்காரரை கூட்டு போய் அங்க ஆடலோடும் பாடல் நடத்தினா காங்கிரஸோட பேரழிவை யாராலையும் தடுக்க முடியாது. அங்க இருக்கிற லெப்ட் இப்பயே பிஜேபிக்கு 15% ஓட்டு இருக்குது கேரளாவில். அவங்கெல்லாம் உள்ளூர் ஆட்டக்காரங்களை இறக்கி அவங்க ஒரு மாதிரி காங்கிரஸுக்கு எதிராக ஆடலுடன் பாடல் நடத்தினா முடிஞ்சது. கேரளா காங்கிரஸ் இனி எந்த ஜென்மத்திலையும் கேரளாவில் ஆட்சியை பிடிக்க முடியாது. டோட்டலா சோழி முடிஞ்சு போயிடும். ஏன்னா இந்த விளக்கண்ண விஜய் அப்படியே பெரிய புடுங்கி இவர் சொன்னா அத்தனை பேரும் அப்படியே குத்திட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்களா? ஆடிட்டு இல்ல, அத்தோட மூடிட்டு போ, அவ்வளவுதான் உன் வேலைங்கிற ரேஞ்சுக்கு தான் விஜய அந்த மக்கள் டீல் பண்ணுவாங்களே தவிர இவர் பேச்சையெல்லாம் அங்கே சீரியஸா எடுத்துக்கிறதுக்கெல்லாம் யாரும் கிடையாது. இன்ஃபேக்ட் நாமளே அப்படிதான். நம்ம ஊர்ல வந்து பவன் கல்யாண் பிஜேபி ஆதரிச்சு அதிமுக கூட்டணி ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணா நம்ம அப்படியே பல்ல இழிச்சுக்கிட்டு போய் ஓட்டையா குத்தி தள்ளிடுவோமா? யாரியா நீ, இங்க என்னையா உனக்கு வேலை, நீ யாரியா நாங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றதுக்கு அப்படின்னு செருப்படுத்து காமிப்புமா மாட்டோமா? அதைத்தானே அந்த மக்களும் பண்ணுவாங்க. திரும்பவும் சொல்றேன், இவர் என்ன பெரிய புடுங்கியா? இவர் மூஞ்சியை காட்டினாலும் அப்படியே மூக்க சிந்திக்கிட்டு குத்தி தள்ளிடுவாங்களா? என்னங்கடா அயோக்கியத்தனமான பில்டப்பா இருக்குது இதெல்லாம். உண்மையில காங்கிரஸ் அங்க அடுத்த வருஷம் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல, அமைதியா இருந்தாவே போதும். ஏன்னா லெப்ட் குரூப் ஆல்ரெடி 10 வருஷம் அங்க ஆண்டுருச்சு. அது எப்பேற்பட்ட மனிதனுள் மகாத்மா ஆட்சி பண்ணாலும் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய அதிருப்தி வரத்தான் செய்யும். அதை சிந்தாம சிதறாம காங்கிரஸ் அறுவடை பண்ணாலே ஆட்சியை பிடிச்சிடலாம். ஏற்கனவே போன வருஷம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே 20க்கு 14 சீட்டை காங்கிரஸ் தான் அங்க ஜெயிச்சிருக்குது. ஸோ இவர் போய் தான் அங்க காங்கிரஸை காப்பாற்றணும்னாலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி காங்கிரஸ் நினைச்சா கேரளாவில் காங்கிரஸின் அழிவை அந்த கடவுளே வந்தாலும் தவிர்க்க முடியாது. ஏன்னா இவர் அசல் ஊர் ஆட்டக்காரர், அவங்க உள்ளூர் ஆட்டக்காரங்களை இறக்குவாங்க. அதனால கேரளா காங்கிரஸ் தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிறதுன்னு முடிவு பண்ணா மட்டும்தான். ஆல்ரெடி பல மாநிலங்கள்ல அவங்க தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்கன்னு வைங்க, கிட்டத்தட்ட ஒளிஞ்சே போயிட்டாங்கன்னு வைங்க. இன்னும் பாக்கி இருக்கிறது இந்த கேரளா மாதிரி வெகு சில மாநிலங்கள் தான். அங்கேயும் ஒளிஞ்சு போறதுன்னு அவங்களே முடிவு பண்ணுனா மட்டும்தான் இந்த வீணா போன விஜயை கூட்டிட்டு போய் அங்க குரலி வித்தை காட்டுறதை பத்தி அவங்க யோசிப்பாங்க. அதை தாண்டியெல்லாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அணில் குஞ்சுகள் ஆர்கசம் அடைகிறதுக்கு அப்பப்போ இந்த மாதிரி செய்திகள், அதுல இது ஒரு செய்தி, அவ்வளவுதான். மற்றபடி பங்குச்சந்தை முதலீடுகள் மட்டும் சந்தேக அபாயத்துக்கு உட்பட்டதில்லை, அரசியல் கூட்டணி கணக்குகளும் சந்தேக அபாயத்துக்கு உட்பட்டதுதான். அதுல எல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.